அன்பினர்களே, நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். குவைத் ஏர்போர்ட் தாக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா? அதற்கான காரணம் குவைத் பஹ்ரைன் தளங்களிலிருந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டி இருக்கின்றது. ஜலசந்தியில் ஒரு எண்ணெய் கப்பல் மீதும் ஹேம்ஸ் தீவில் உள்ள ஒரு தகவல் தொடர்பு கோபுரம் மீதும் புதன்கிழமையான இன்று அதிகாலையில் வாஷிங்டன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கூறியிருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளுக்கு அந்த இரண்டு வளைகுடா நாடுகளை பொறுப்பு என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. சின்ன ஏற்கனவே பாம்பு சும்மா கடிக்காது என்று குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள இராணுவ தளங்களில் இருந்து ஈரானிய விலக்குகள் மீது அமெரிக்கா இரட்டை தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை இன்று குற்றம் சாட்டியிருக்கிறது. ஹாமஸ் ஜலசந்தியை கடந்து சென்ற ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலையும் ஹேம்ஸ் தீவில் உள்ள ஒரு தகவல் தொடர்பு கோபுரத்தையும் கம்யூனிகேஷன் டவர் இருக்கு இல்லையா, அது இந்த தாக்குதல்களை கோபுரத்தையும் இந்த தாக்குதல்கள் தாக்கியதாக அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. அதிகாலை நடந்த இந்த தாக்குதல்களை தொடங்குவதற்கான இடங்களாக அந்த இரண்டு வளைகுடா முடியாட்சிகளையும் அமைச்சகம் அடையாளம் காட்டியிருக்கிறது. பயங்கரவாத அமெரிக்க இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று ஈரான் விவரித்ததை வலுவாக கண்டிக்கிறது என்று கூறுகிறது. ஈரானிய சொத்துக்களுக்கு எதிரான அமெரிக்க இராணுவம் நடவடிக்கையின் பரந்த வடிவத்தின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் இருப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டது. இரு தரப்புகளிலிருந்தும் உயிரிழப்பு புள்ளி விவரங்களோ அல்லது சேத மதிப்பீடுகளோ உடனடியாக வெளியிடப்படவில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்காக பிராந்திய நாடுகளின் நிலப்பரப்பையும் வசதிகளையும் வாஷிங்டன் பயன்படுத்துவதாக ஈரானிய அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. தங்கள் மண்ணை பயன்படுத்த அனுமதித்ததற்காக குவைத் மற்றும் பஹ்ரைன் அரசாங்கங்கள் நேரடியான மற்றும் தெளிவான பொறுப்பை ஏற்கின்றன என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் அல்லது இரண்டு நாடுகளில் உள்ள வசதிகளில் இருந்து இயக்கப்படும் ஏவுகணை அமைப்புகள் மூலம் நடத்தப்பட்டனவா என்பதையும் அது குறிப்பிடவில்லை. ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணிக்கும் இடையே 2 மாதங்களாக அதிகரித்து வரும் மோதலை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று ஈரானிய அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்கள் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலுடன் இந்த போர் தொடங்கியது. அதன் பின்னர் உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 1/5 முக்கிய தடைய பகுதியான ஜலசந்தியில் உள்ள கப்பல் போக்குவரத்து பாதைகளை தெஹ்ரான் குறிவைத்துள்ளதுடன் அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ள வளைகுடா அரபு நாடுகளுக்கு எதிராகவும் பதிலடி கொடுத்து வருகிறது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகமான பஹ்ரைன் கடற்படை ஆதரவு மையத்திலும் குவைத்தில் உள்ள அலி அல் சேலம் விமான தளம் மற்றும் ஹேம் அலி இப்ஜானிலும் அமெரிக்கா முக்கிய இராணுவ தளங்களை பராமரித்து வருகிறது. இரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க பணியாளர்களை கொண்டிருப்பதோடு மத்திய கிழக்கு முழுவதும் வான்வழி நடவடிக்கைகளுக்கான முன்னோடி செயல்பாட்டு மையங்களாகவும் செயல்படுகின்றன. ஈரானின் குற்றச்சாட்டு குறித்து குவைத் மற்றும் பஹ்ரைன் அதிகாரிகள் உடனடியாக எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரண்டிலும் எரிசக்தி விலைகள் உயர்ந்து வருவதால் பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஹாமஸ் ஜலசந்தியில் வணிக போக்குவரத்தில் தொடர்ச்சியான இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. பிராந்திய கண்காணிப்பாளர்கள் மேற்கோள் காட்டிய புள்ளி விவரங்களின்படி போர் தொடங்கியிருந்து ஈரானின் 3300க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த மோதலில் குறைந்தது 3 அமெரிக்க படை வீரர்களும் காலியாகியுள்ளார்கள் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஆக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று குவைத்தும் பஹ்ரைனும் தங்களுடைய லேண்ட் பரப்பையும் ஏர்பேஸ் பகுதிகளையும் ஈரானுக்கு அடிப்பதற்காக அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது குறித்து ஏற்கனவே ஈரான் இரு நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருந்தது. தங்கள் நாட்டுக்குள் அந்நிய படைகளை வெளியேற்றி விடுமாறு என்று. அவங்க வெளியேற்றாமல் மேலும் மேலும் பதற்றத்தையும் உருவாக்கி ஈரானுக்கு எதிராக மிகவும் நயவஞ்சமான வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவே ஈரான் தெரிவிக்கின்றது. ஈரானிய வெளியுறவு அமைச்சின் தகவலின்படி தொடர்ச்சியாக குவைத், பஹ்ரைன், அமீரகம் இந்த நிலப்பரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான கடுமையான யுத்தங்களை மேற்கொண்டு வருகிறதாகவும்
மிக விரைவில் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் ஒருபுறம் தெரிவித்திருக்கின்றது. ஆனாலும் குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராக ஒரு பதில் தாக்குதல் ஒன்றை தொடுப்பதற்கான மிகப்பெரிய நகர்வு ஒன்றை செய்து வருவதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்படுகிறது. பார்ப்போம், எந்த வகையான தாக்குதல்கள் நடந்தாலும் அந்தந்த நாடுகள் தாக்கு பிடிக்கும் அல்லது துணியக்கான ஓடுமா என்றும் தெரியவில்லை. ஈரானின் தாக்குதல் பலமாக இருக்கும். பார்ப்போம், நாளை நாம் வருகின்ற செய்திகளையும் பொறுத்து. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.